அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து தக்காளி சட்னி செஞ்சுருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்கு வந்து பேனில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பயிறு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 6 பூண்டு பல் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 1 கப்பு வெங்காயமும் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து வதக்கிடலாங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கினதும் நம்ம வந்து 2 தக்காளி பழமான தக்காளியை எடுத்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஃபைனலாக ஒரு பிடி அளவுக்கு நம்ம வந்து மல்லி இலை போட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து அப்படியே இறக்கிட வேண்டியது தான். மல்லி இலை போட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம வந்து ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து திரும்ப நல்லா நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள். ரொம்பவும் தண்ணி ஊற்றாது, திட்டமாக நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாங்க. கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். கல் தோசைக்கு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்களேன். எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.